எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ட்ரெய்லர் வந்து ஓடு மனிதன். ஓடு மனிதன்னா ரன்னிங் மேன்ல, ஓட்டு மனிதன், ரூஃப் மேன். பீட்டர், ஓட்டு மனிதனை பத்தி பேசலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்க பிரிட்டன். பக்கத்துல ஓட்ட மனிதன், ஓடு மனிதன், ஏதோ ஒரு மனிதன் காக்கி. காசி நீங்க இதுக்கும் சொல்ற அதுக்கும் ஏதாவது இருக்குமோ? பீட்டர், இதுக்கும் அதுக்கும் ஏதாவது இருக்குமோ லிங்க்? தெரியல காசி, நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது யூனிவர்ஸ் லிங்க் இருக்கா அப்படின்னு நான் விளக்கணைய தடவிட்டு தேடினேன். சரி, அது தலைவிட்டு தேடி பார்த்தேன். சரி, செட் ஆகலன்னு நல்லெண்ணெய் ஊத்தி பார்த்தேன். அப்புறமா தான் ஒன்று விஷயம் கிடைச்சது. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என்ன கண்டுபிடிச்சீங்க? 2 கதைக்கும் சம்பந்தமே இல்லை காசி. நீங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டீங்க. இங்கிலீஷ்ல வேற என்ன பார்க்க வச்சுட்டீங்க காசி. ட்ரெயிலர் வருத்தமா போச்சு. அவனுக்கு என்ன பேசுறாங்கன்னு உண்மையிலே இருக்காதா? தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? பட் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் ஏன் இந்த மாதிரி ரன்னிங் மேன், ரூஃப் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. பட் ரெண்டுமே வேற வேற ஜேனர் டோட்டலா காசி. அவங்க இல்லாம உங்களுக்கு அந்த ஆர்ட் ஸ்டைல், உங்களுக்கு அந்த ஸ்டைல் தெரியுதுல, அந்த காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டைல் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தெரியல, எனக்கு இதுல 0 ஆக்ஷன். ரூஃப் மேன் மூவில ஏதோ ஒரு கொள்ளைக்காரன் திருட கூட தெரியாத மாதிரி கொள்ளை அடிக்க போறான் அப்படின்ற மாதிரி எனக்கு அவன் மாட்டிக்கிறான். மட்டமா தான் இருக்கு கொஞ்சம். ஒரு காமெடி. ஜெயில இருந்து மாட்டி தப்பிச்சுக்கிறான். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து மறந்து மறந்து வாழ்ந்துட்டு இருக்கான். பட் அவன் கொள்ளைக்காரனா எப்படி? கொள்ளையடிச்சு மாட்டிக்கின்னு ஜெயிலுக்கு போய் தப்பிச்சு வெளியே வந்து பறந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அதான் ரூஃப் மேன். இன்னைக்கு அந்த ட்ரெயிலர்ல பார்த்தால அதுதான் புரிஞ்சுது. ஓகே, வளவலன்னு வேற பேசுறாங்க. ஆமா, அப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாவடிக்கிறாங்க. ரொமான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ரூஃப் மேன் பத்தி இதை பத்தி பேசுறேன்றாங்க. அப்புறம் என்னென்னமோ கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, அந்த நார்மலான ஒரு பழைய படங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, அஜித் விஜய் படங்கள்ல. அந்த மாதிரி ஒரு ஜாலியா ஹீரோ எங்கேயும் போயிட்டு வேலை செய்யற மாதிரி, அப்புறம் ஒளிஞ்சிக்கிட்டு தப்பிச்சு வர்றது. இப்ப இவருக்கு தெரியாம ஒளியணும்னு நினைப்பாங்க தெரியுமா ஹீரோஸ்லாம். வில்லனுக்கு தெரியக்கூடாது, மறைஞ்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா தெரியல எனக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது. கொஞ்சம் ஜாலியா இருக்கும் போல பார்க்க. பட் நான் எதிர்பார்க்குற ஸ்டண்ட் பெருசா இல்ல. நார்மலா காமெடியான ஃபைட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கருப்பா இருக்கு. அந்த கேரக்டர், அந்த ஆக்ட்ரஸ் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்பைடர்மேன்ல இருக்கும். ஆமா, ஸ்பைடர்மேன் இது எம்ஜே தானே. அந்த கேரக்டர் ஓடிக்கிட்டு. ஆமா, நம்ம ஓஜி ஸ்பைடர்மேன் டாபி மக்வயர். ஓகே ஓகே. மண்டையில பிளைண்ட ஊத்திட்டாங்க. அது நேச்சுரலாவே பிளாண்ட் தான், ரெட்டட் ஆகிட்டாங்க. காரக்குழம்பு ஊத்தி சிவப்பு முண்டை ஆகிட்டாங்க. காரக்குழம்போ இல்ல விமல் அன்புடன் கேசரியான்னு தெரியல. என்ன விமல்ன்றீங்க? சொல்லுங்க, லாக்கியே கொம்பு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எதா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு காசி. அது மொத்தம் அந்த படம் இந்த படம் வேறதான். இன்னொன்னு இந்த படம் எனக்கு என்னன்னா, இப்ப நேக்கடு கண்ணு ஒண்ணு பாத்தீங்க இல்லையா, அது ஏற்படுத்தின ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இதுல மேல எனக்கு வரல. பெரும்பாலும் நான் இங்கிலீஷ்ல டீசரே பார்க்க மாட்டேன், படமே பார்க்க மாட்டேன். இந்த ட்ரெய்லர் வேற இங்கிலீஷ்ல பார்க்க சொல்றீங்க. தமிழ் டப்பிங் வேற வரல காசி. ஸோ கமெண்ட்ல போடுங்க காய், சீக்கிரமா ஒரு வீடியோ வரப்போகுது. உங்களுக்கு தமிழ் டப்பிங் நிறைய படங்கள் ஏன் வர்றது இல்ல, தமிழ் டப்பிங்ல ஏன் பார்க்க கூடாது, தமிழ் டப்பிங்ல ஏன் பார்க்கணும், இந்த மாதிரி என்ன கன்ஃபியூஷன்லாம் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கான வீடியோ ஒன்று வரும். வெயிட் பண்ணுங்க. வேணாமா பண்ணலாமா பண்ண விடாதா சொல்லுங்க வந்து. அப்புறம் உங்களோட கருத்துக்கள் என்ன? இதுவும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? நீங்க தான் ஆராய்ச்சி புலியாச்சு, அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. ஈஸ்டர் எக், கிறிஸ்மஸ் எக் இருக்கா, கேக் இருக்கா? நம்ம வேணா மிஸ்டர் ஜிகேக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்கலாமா லிங்க் இருக்குமான்னு. அவர் மூவி மேன் தனியா வச்சிருக்காரு, அங்கதான் கேட்கணும். இல்ல, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா போதும், உண்மை தெரிஞ்சா போதும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பேசாம மொக்க ப்ரோ கிட்ட போடலாமே, அவர் தான் நிறைய இந்த மாதிரி போட. மொக்க ப்ரோவா? மொக்க ப்ரோ கிட்ட போனோம்னா அது சரி, ஓகே. எதுக்கு அடிப்பானுங்க ஃபேன்ஸ், ஏதோ சொல்லக்கூடாது. அப்ப கமெண்ட்ரி ப்ரோ எல்லாம் ஒரே ப்ரோ தான். ஆனா அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு, நான் வேற அப்படின்னு வாய்ஸ் மாத்திட்டு. அதனால அப்படி இல்லைன்னா இந்த யாருகிட்ட சஜஸ்ட் பண்ணலாம், அடுத்து யாருகிட்ட போய் இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் போட்டு விடுங்க கமெண்ட்ஸ்ல. இல்லைன்னா நான் தான் பெரிய புலி அடுத்து அப்படின்னு சொல்லி சேவஜி பாயிண்ட்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு, கட்டிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க, யார் யாருக்கெல்லாம் டேக் பண்ணி விடுமோ பண்ணி விடுங்க. எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஹேஷ்டேக் உண்மை கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்ததா காசி, இந்த குள்ளமா வர ஆக்டர், அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆளு, ஞாபகம் இருக்கா? போலீஸா? ஆமா, எல்லாருமே ஃபேமஸான ஆக்டர் தான். அந்த ஹீரோயின் வந்து மேரி ஜேனு, ஹீரோ வந்து நம்ம இவரு, அவர் பேர் என்ன, உல்வரின்ல கூட வந்தார்ல.
அப்படியா? என்ன காசி, என்ன விட பெரிய என்ன புலியா இருக்கீங்க இப்போ. நீங்க புலியா சிங்கமான்னு தெரியல, சிறுத்தையா? இவ்வளவு படம் பார்த்திருக்கீங்க இங்கிலீஷ். இதன் இப்போ வந்து உள்ளூரின் பீத்தன், உள்ளூரின் அண்ட் டெட்பூல். ஓ, அதுல வந்தாரா? ஆமா, அவர் பேர் என்ன, அந்த குச்சி வச்சு கைநடிக்க எனர்ஜி உங்களுக்கு கூட பிடிக்குங்க. கேம்பிட் அவரா இவரு? ஆஹ் அவர்தான் ஆமா, பாவி. அவர்தான் இவர். என்ன சொல்றீங்க? அவரே தான் இவர், இவரே தான் அவர். இல்லங்க, சப்பாத்திக்கு இப்ப செஞ்ச ஆட்டா மாவு மாதிரி இதுல இருக்காரு. அதுல நல்லா பரோட்டாக்கு இப்ப செஞ்ச மைதா மாவு மாதிரில இருப்பாரு. அதான் அவர் இருக்காரு. அதான் உங்களுக்கு ஃபேமஸான ஆக்டர்லாம் உள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேது. இப்ப சொன்ன உடனே தெரிஞ்சு பாத்தீங்களா. ஆமா அப்புறம் இந்த பீட்டர் ட்ரிக்லேஜ், ஏன்னா ஒரு குள்ளமா இருக்காரு, எல்லாம் மட்டும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. நீங்களும் அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல. So, பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபேமஸான பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரியான ஜேனர்ல நடிக்கிறாங்க அடிக்கடி. இல்ல ஒரு ரிலாக்ஸான மூவி ஃபன்னா ஆமா, நம்ம ஊர்ல இந்த மாதிரி எப்போ பண்ண போறாங்களோ. இருக்கு காசி. கேங்கர்ஸ் என்ன காசி, செம ஹிட். அதுல யாரு இருக்காங்க பெரிய ஹீரோ? நம்ம அண்ணன் சுந்தர்னா என்ன, வடிவேல் இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அது சொல்றீங்களா? அது ஓகே, அவங்க எல்லாம் சொல்றேன். விஷால் இருக்காரு படத்துல. விஷால் ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க, பாம்பு போடுங்க விஷால். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? அவரு தாங்க அந்த படத்தோட ஆட்டு பீஸே. எனக்கு சுந்தர்னா தான் ஹீரோவா தெரிஞ்சாரு. புரட்சி தளபதி விஷால் ஃபேன்ஸ் பாம்பு போடுங்க கமெண்ட்ஸ்ல. இல்ல, அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு சில படங்கள் இப்போ ரீசெண்டா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பெருசா ஓடல. தெரியல பிரீத்தன், ஆனா கேங்கர்ஸ் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது கேங்கர்ஸ். நீங்களும் உங்களுக்கு தோணிச்சுன்னா பாருங்க, நல்லா தான் இருக்கும். ரொம்ப, அதாவது சும்மா ஜாலியா பாக்குறதா பாருங்க. ரொம்ப நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கலாம். ஆமா. பட் சும்மா ஜாலியா ஒரு படம் பார்க்கணும், போர் அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, இது ரிவ்யூ வீடியோ நினைக்கிறேன், சஜஷன் வீடியோவா மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டானோ. கொஞ்சம் ரிவர்ஸ் கீர் போடுங்க. ஓகே, சரி, ஓகே. அப்புறம் உங்களோட ஹீரோஸ்லாம் உங்களுக்கு கேரக்டர்ஸ்லாம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அந்த ரவுண்ட் டேபிள் கான்செப்ட் அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல, என்ன மேட்டரா இருக்கும் அது? அதான் பிரீத்தன், அந்த ரவுண்ட் டேபிள்ல ஒரு ஃபீமேல் வந்து போலீஸ், இவன் திருடன்ல, ஓகே ஓகே. ஏதோ சொல்லி மாட்டிக்கிறான் ஆளு. அது வந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணி விசாரிக்குது, எப்படி சமாளிக்கிறான்ற மாதிரி ஒரு கான்செப்ட். நார்மலா இந்த சில டைம் இந்த பிரபுதேவா கார்த்திக் படங்கள்ல கூட போய் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்த படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்க மாதிரி. அதுதான் பிரீத்தன், அதனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது. எப்படி எப்படி எல்லாம் தப்பிக்கிறான், மாற்ற மாதிரி போயிட்டு தப்பிப்பான்ல, அது கொஞ்சம் தெரியலீங்க இருக்கும், கொஞ்சம் காமெடியா. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இந்த படத்தை. ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.